பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அது தீயையும் தாண்டி அழிக்க முடியாத சக்தி. அந்த சக்திதான் முருகன். ஆனா முருகன் எப்படி பிறந்தார் தெரியுமா? இந்த கதை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். அந்த காலத்தில் அசுரர்கள் உலகத்தை அழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அழிக்க ஒரு தெய்வ சக்தி தேவைப்பட்டது. அப்போது சிவபெருமான் தன் 3வது கண் திறந்தார். அந்த கண்களில் இருந்து பயங்கரமான தீப்பொறிகள் பறந்தன. அது சாதாரண தீ அல்ல, அது பிரபஞ்ச சக்தி. அந்த தீப்பொறிகள் வானத்தை கடந்து பயணம் செய்தது. தேவர்களின் ஆசீர்வாதத்துடன் அது ஒரு புனித இடத்தை நோக்கி சென்றது. அந்த தீப்பொறிகள் வந்து விழுந்தது சரவண பொய்கை. அங்கே நடந்தது ஒரு அதிசயம். தீ நீராக மாறி அந்த நீரிலிருந்து 6 குழந்தைகள் பிறந்தது. ஆனா அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தெய்வ சக்தி. அப்போது அம்மை பார்வதி வந்தார். அந்த 6 குழந்தைகளையும் ஒரே அன்பில் தழுவினார். அந்த தருணத்தில் 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு தெய்வமாக மாறினது. அவர்தான் முருகன். 6 முகம், அளவில்லா சக்தி, அசுரர்களை அழிக்க வந்த தெய்வ வீரன். இதுதான் முருகன் பிறந்த கதை. அவஞ்சர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவ.